அனைவருக்கும் வணக்கம். தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் பணியில் இன்று கோவை மாவட்டம் பெருநாயக்கம்பாளையம் ஒன்றியம் அசோகபுரம் ஊராட்சி பகுதியில் அறிவிக்கப்படாத ஒரு குப்பை கிடங்கு கிட்டத்தட்ட 8 வருட காலமாக நடைபெற்றிருக்கிறது. சத்தமே இல்லாமல் ஒரு குப்பை கிடங்காக ஒரு பகுதியை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அது சாதாரண ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கிற பகுதி கூட கிடையாதுங்க. ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலே அருகிலேயே பள்ளிக்கூடம் இருக்குது, பல தொழில் நிறுவனம் இருக்குது, மக்கள் வசிக்கக்கூடிய இடமாவும் அது இருக்குது. அந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்கிறதுனால அங்கே அடிக்கடி விஷ ஜந்துக்கள் அதிகமாக நடமாடுதா சொல்றாங்க. துர்நாற்ற வீசதான் பகுதி மக்கள் தினந்தோறும் அதை புகார் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கொசு உற்பத்தி ஆகக்கூடிய இடமா இருக்குது. பல கொடிய வியாதிகளை பரவக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவாகிட்டு இருக்குது. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அது விழிப்புணர்வோட செயல்படுத்தணுங்கிறத நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல மக்கள் பலதரப்பட்ட அதிகாரிகளை சந்திச்சு அவங்களும் எத்தனையோ கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தீர்வு காணல. அதனால இன்னைக்கு அந்த மக்கள் அவங்களுடைய தீர்வுக்கோசரம் தமிழக வெற்றிக் கழகத்தில் அடிக்க தமிழக வெற்றிக் கழகம் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கிட்ட நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு கோவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் அதுக்கு உண்டான மனுவையும் கொடுத்துருக்குறோம். நிச்சயமாக அந்த பிரச்சனை முழுமையாக தீர்வு காண வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அந்த மக்களோட துணை நிற்கும். நிச்சயமாக அந்த பிரச்சனையை தீர்வு வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து எல்லா விதமான போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் கையில் எடுக்கும். அதுக்குள்ள தீர்வுகள் முழுமையாக கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் மக்களோடு நின்று அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பது எங்களுடைய முதல் கடமையாக இருக்கும்னு உறுதியாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.